மைக் வாங்கியிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து சேனலை வந்து அப்டேட் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப நாளாக எனக்கு ஆசை. ரொம்ப நாளாக வந்து வெறும் ஹெட்செட்லேயே வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். மைக் இல்லாமல் வெறும் ஹெட்செட்லேயே வந்து ஆடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போ தான் வந்து மைக் வாங்குகிறேன். ஃபஸ்ட்டு அப்டேட்டுன்னு கூட சொல்லலாம். ஏன் இந்த மைக்கை வந்து சூஸ் பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து நிறையா பிக் யூடியூபர்ஸ், அதாவது பெரிய பெரிய நிறைய யூடியூபர்ஸ் வந்து இதை தான் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து எனக்கு தெரியும். அதனால தான் வந்து இதை சூஸ் பண்ணேன். லைக் சைபர் தமிழாக வந்து இதை தான் யூஸ் பண்ணுறாரு. அண்டு சுயல் வேகர்லேயும் இதையே தான் யூஸ் பண்ணுறாங்க. நிறையா டைம் வந்து இந்த மைக்கை தான் வந்து காமிச்சிருப்பாங்க. மைக் லிக் அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாரு. அண்டு வந்து தமிழ் டெக்லேயும் வந்து இதே தான் யூஸ் பண்ணுறாங்க. அண்டு மதன் கௌரி கூட இப்போ வந்து ரீசெண்டாக அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாத்துலேயும் நீங்கள் வந்து பார்த்துருக்கலாம். ஒரு செல்ஃபி ஸ்டிக்கில் வந்து மைக்கை சொருவி வந்து யூஸ் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாரு. அது வந்து இதே மைக்கு தான். எஸ், அதே மைக்கு தான் இது. அந்த மைக்கு தான் நான் இப்போ வந்து ஆர்டர் போட்டிருக்கேன். இதை வந்து ஏன் சூஸ் பண்ணேன்னா, ஓகே ஓரளவுக்கு நம்ம நாய்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணி அண்ட் வந்து நம்ம வாய்ஸை வந்து என்ஹான்ஸ் பண்ணி கிளியர் அவுட்புட்டாக வந்து நம்ம வியூவர்ஸ்க்கு வந்து கொடுக்கும் அப்படின்னு தான் நான் வந்து இதை சூஸ் பண்ணேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதோட ரிவ்யூ என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து மைக்கு பர்ஃபெக்டாக இருக்குது, செம்மையாக இருக்குது. அண்ட் ஏன் இதை வந்து அவசரமாக இது வாசல்லையே, வீட்டு வாசல்லையே, செருப்பு கூட கழட்டில் உடனே வந்து வீட்டு வாசல்லையே வச்சு அன்பாக்சிங் பண்ணேன் அவசரமாக. ஏன்னா வந்து அமேசானில் இருந்து அடிக்கடி வந்து டேமேஜ்டு ப்ராடக்ட் வரும். அது மாதிரி ஏதாவது வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்கோசரம் தான் அவசரமாக அன்பாக்சிங் பண்ணேன். அன்பாக்சிங் பண்ணுறப்ப வீடியோவில் கூட பார்த்துருப்பீங்க, செருப்பு ட்ரே பக்கத்துலேயே உக்காந்துருப்பேன். நான் தான் அன்பாக்சிங் பண்ணேன். ஏன்னா வந்து மற்றவங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குற ப்ராடக்ட்னால் வந்து செக் பண்ணிட்டு தான் கொடுப்பாங்க. பட் நம்ம ஆர்டர் போடுற ப்ராடக்ட் வந்து செக் பண்ணிட்டுலாம் வராது, ஓப்பனாக அப்படியே தான் வரும். அதனால் வந்து நம்ம செக் பண்ணிக்கிறது தான் ஒரு புத்திசாலித்தனம். அதனால தான் வந்து நான் செக் பண்ணிக்கிட்டேன். செக் பண்ணி பார்த்துட்டு நல்லா இருக்கிறதுனால தான் எடுத்துகிட்டு வந்து வீட்டுக்குள்ளே வச்சு இப்போ அந்த மைக்கில் தான் வந்து இந்த ஆடியோவே ரெக்கார்ட் பண்ணுறேன்.